எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி சாப்டரில் எக்ஸாம்பிள் 35 சொல்லித்தரேன். ஃபைண்ட் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இஃப் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் டேன் எக்ஸ். ஸோ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்ன்றது செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். இப்போ நம்ம 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபஸ்ட் டைம் ஒய்க்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ இதெல்லாம் எக்ஸ் கியூப் டேன் எக்ஸ் இதெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி இந்த ஃபார்முலாலாம் சொல்லியிருக்கேன். ஃபார்முலா வீடியோவில் போய் ரெஃபர் பண்ணுங்கள். இப்போ எக்ஸ் கியூப்னா டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் என், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். என் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன். டேன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா டி பை டிஎக்ஸ் ஆஃப் டேன் எக்ஸ். டேன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். இப்போ ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் ஃபார்முலா. டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு, ஸோ எக்ஸ் கியூப் எக்ஸ் பவர் எனக்கு என் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன். இப்போ எக்ஸ் கியூப்னா 3 எக்ஸ் பவர் 3 மைனஸ் ஒன் ப்ளஸ் டேன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். இப்போ எக்ஸ் 3 மைனஸ் ஒன் 2. ஸோ 3 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். இதுதான் டிஒய் பை டிஎக்ஸ். இப்போ செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இது டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவை இந்த மாதிரி போடணும். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 3ன்றது கான்ஸ்டன்ட் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அது அப்படியே போட்டுக்கணும். எக்ஸ் ஸ்கொயருக்கு திருப்பி இதே ஃபார்முலா என் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன். இங்கே பவரில் எனக்கு பதில் 2 இருக்கிறனால 2 எக்ஸ் பவர் 2 மைனஸ் ஒன் ப்ளஸ், இப்போ இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி முடிச்சாச்சு. சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். இங்கே பவரில் ஸ்கொயர் இருக்கிறனால இப்போ திருப்பியும் இந்த எக்ஸ் பவர் என் ஃபார்முலா தான். எக்ஸுக்கு பதில் சீக்கண்ட் எக்ஸ் யூஸ் பண்ணணும். இங்கே சீக்கண்ட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அந்த ஃபார்முலாவும் இங்கே எழுதுகிறேன் நான். டி பை டிஎக்ஸ் ஆஃப் சீக்கண்ட் எக்ஸ். சீக்கண்ட் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கண்ட் எக்ஸ் டேன் எக்ஸ். ஸோ இதில் பவரில் 2 இருக்கிறனால என் எக்ஸ் பவர் என் ஒன் மாதிரி 2 சீக்கண்ட் எக்ஸ் பவரில் 2 மைனஸ் ஒன். அப்புறம் சீக்கண்ட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கண்ட் எக்ஸ் டேன் எக்ஸ். ஸோ ஃபைனலாக டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் வந்து ஆன்சர் வந்து இப்போது 3 2s are 6. எக்ஸ் பவர் 2 மைனஸ் ஒன் வந்து எக்ஸ் தான். இங்கே ப்ளஸ் 2 சீக்கண்ட் எக்ஸ், இது 2 மைனஸ் ஒன் 1 சீக்கண்ட் எக்ஸ் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ், இது ஒரு டேன் எக்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். Next, if y equal to a, example 36, y equal to a sin x plus b cos x. இது prove that sum d square y by dx square plus y equal to 0 prove பண்ணணும். Prove that d square y by dx square plus y equal to 0 prove பண்ணணும். ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம் ஒய்ன்னு கொடுத்துருக்கறனால. இப்போது சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னென்னு நான் அந்த ஃபார்முலா எழுதுகிறேன். ஸோ டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ். அதே மாதிரி டி பை டிஎக்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். இப்போ இந்த ஃபார்முலா தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒய் ஈக்குவல் டு கொஸ்டின் எழுதிக்கலாம். ஏ சைன் எக்ஸ் ப்ளஸ் பி காஸ் எக்ஸ். ஏன்றது இப்போ டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், அதனால டிஒய் பை டிஎக்ஸ். ஏ வந்து கான்ஸ்டன்ட்னால அப்படியே போட்டுக்கணும். சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ், அதனால ஏ காஸ் எக்ஸ் ப்ளஸ் பி அப்படியே போட்டுக்கணும். காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். ஸோ இது வந்து ஏ காஸ் எக்ஸ், இந்த மைனஸ் சைன் நீங்கள் போட்டுக்கிட்டு காஸ் எக்ஸ் மைனஸ் பி சைன் எக்ஸ். இப்போ ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாச்சு. இப்போ இதே திருப்பி செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். இப்போ ஏ கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கணும். காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ், அதனால் மைனஸ் சைன் எக்ஸ். இந்த மைனஸ் சைன் அப்படி இருக்கும். பி கான்ஸ்டன்ட் அப்படியே போட்டுக்கணும். சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ். ஸோ இந்த மைனஸ் சைன் வெளியில் இடத்துலையும் மைனஸ் இருக்கனால வெளியில் எடுத்துட்டா ஏ சைன் எக்ஸ் ப்ளஸ் பி காஸ் எக்ஸ். இது ஆல்ரெடி வந்து கொஸ்டினில் ஒய்ன்னு அதுக்கு நேம் கொடுத்துருக்கறனால மைனஸ் ஒய். இப்போ இங்கே என்ன இருக்குது, டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஒய்ன்னு இருக்குது. இந்த மைனஸ் ஒய் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் ஒய் ஆகிடும். ஸோ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0. ஸோ அதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ரூவ் ஆகிடுச்சு.
Next example 37. If y equal to 3 e power 2x plus 2 e power 3x, prove that d square y by dx square minus 5 into dy by dx plus 6y equal to 0. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒன்றா கண்டுபிடிக்கணும். ஒய் இப்போ இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா எழுதுகிறேன். டி பை டிஎக்ஸ் ஆஃப் இ பவர் எக்ஸ் அப்படின்னா இ பவர் எக்ஸே தான் வரும். அப்புறமா 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ண தனியாக. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, அது டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் எங்கே இருந்தாலும் 1 போட்டுக்கணும். ஸோ 2 மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறனால 2 போட்டுக்கணும். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். y ஈக்குவல் டு 3 இ பவர் 2x ப்ளஸ் 2 இ பவர் 3x. ஸோ இப்போ டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் 3 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இ பவர் 2x இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸ், இங்கே 2xனால் 2x. அப்புறமா இந்த 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ். அதே மாதிரி இங்கே 2 அப்படியே இருக்குது. இ பவர் 3xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் 3x. ஸோ இங்கே 3x அப்படியே இருக்குது. 3 அப்படியே போட்டுக்கணும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. இப்போ நம்பர்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 2s are 6 இ பவர் 2x ப்ளஸ் இங்கேயும் 3 2s are 6 இ பவர் 2xன்னு இருக்குது. இ பவர் 3x. இப்போ இது ஃபஸ்ட்டு dy by dx கண்டுபிடிச்சாச்சு. இப்போது டி ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் பண்ண போகிறோம். செகண்ட் டைம் இப்போ 6 அப்படியே இருக்கும். இ பவர் 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் 2x, 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 ப்ளஸ். அதே மாதிரி 6 அப்படியே இருக்கும். இ பவர் 3xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் 3x, 3xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இன்ட்டு 3. ஸோ 6 2s are 12 இ பவர் 2x, இது 6 3s are 18 இ பவர் 3x. ஸோ எல்லாமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். அதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. டி ஸ்கொயர் ஒய் பை dx square minus 5 into dy by dx plus 6y. இப்போ இது கொஸ்டின் எழுதியாச்சு. டி ஸ்கொயர் பை டி ஸ்கொயர் இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 12 இ பவர் 2x ப்ளஸ் 18 இ பவர் 3x மைனஸ் 5 இன்ட்டு dy by dx ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். 6 இ பவர் 2x ப்ளஸ் 6 இ பவர் 3x ப்ளஸ் 6y. 6 இன்ட்டு ஒய் என்னது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. 3 இ பவர் 2x ப்ளஸ் 2 இ பவர் 3x. ஸோ இதெல்லாம் நம்பர் எல்லாம் இப்போ ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்படி எழுதிக்கலாம். 12 இ பவர் 2x, இது ப்ளஸ் 18 இ பவர் 3x மைனஸ் 6 5s are 30 இ பவர் 2x. இங்கே 6 5s are 30 மைனஸ் 30 இ பவர் 3x. 6 3s are 18 இ பவர் 2x. அதே மாதிரி 6 2s are 12 இ பவர் 3x. இப்போ இ பவர் 2x டேர்ம் எங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே இருக்குது 12, இங்கே 18, இங்கே வருது. ஸோ 12 + 18 30, 30 மைனஸ் 30 0 ஆகிடும். அதனால் இது ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இங்கே 18 + 12 30 இ பவர் 3x டேர்ம் இதுவும் எல்லாமே கேன்சல் ஆகிடும். ஸோ 0 கிடச்சிருச்சு. இதுதான் ஆன்சர். Next example 38. If y equal to sin inverse x, show that 1 minus x square d square y by dx square minus x into dy by dx equal to 0. ஸோ இப்போ இதில் சைன் இன்வர்ஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அது ஆல்ரெடி ஃபார்முலா கொடுத்துருக்கேன், நான் எழுதுகிறேன். நான் டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/√1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அதே மாதிரி இந்த இப்போ இதில் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஒய் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ். ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், அதனால் டிவை பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/√1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இந்த டிவிஷனில் இருக்கிறனால அந்த டேர்ம் இங்கே நியூமரேட்டருக்கு போய்டும். √1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிவை பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு இருக்குது.
ஸோ இப்போ இந்த இடத்துல 2 டேர்ம் இருக்கிறனால டிஃப்ரென்ஷியேட் இப்போ செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் நமக்கு வேணும். அதனால் இதில் 2 டேர்ம் இருக்கிறனால டிஃப்ரென்ஷியேட்டிங் அகைன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறப்போ யூவி மெத்தட் நான் சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல 1ன்றது கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 கான்ஸ்டன்ட் டி பை டிஎக்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் வந்து 0 ஆகிடும். கான்ஸ்டன்ட் எப்போ டிஃப்ரென்ஷியல் 0 ஆகிடும். இதில் யூவி மெத்தடுக்கு என்ன ஃபார்முலானா யூவி டேஷ் ப்ளஸ் வியூ டேஷ். யூன்றது 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், அதை அப்படியே வச்சுக்கோங்க. யூ டேஷ்னால் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண டிஒய் பை டிஎக்ஸ், அது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் வினா டிஒய் பை டிஎக்ஸ் அப்படியே வச்சுக்கணும். யூ டேஷ் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ ரூட் எக்ஸ் இது ரூட்குள்ளே இருக்கிறனால அது ரூட் எக்ஸோட ஃபார்முலா எழுதணும் டிஃப்ரென்ஷியேட்டுக்கு. டி பை டிஎக்ஸ் ஆஃப் ரூட் எக்ஸ் எங்கே இருந்தாலும் 1/2 ரூட் எக்ஸ்ன்னு ஆகிடும். ஸோ இதில் வந்து 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா 1/2 ரூட் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்புறம் ரூட்குள்ளே என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயருக்கு அந்த எக்ஸ் பவர் என் ஃபார்முலா, அது இந்த எக்ஸ் ஸ்கொயர்னு இருந்தாலே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் என், அதுக்கு என்ன ஃபார்முலானா என் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. ஸோ இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x பவர் 2 மைனஸ்ன்னு வரும். இங்கே மைனஸ் என் இருக்கிறனால மைனஸ் 2xன்னு வரும். 2 இங்கே கேன்சல் ஆகிடுச்சு. இப்போது ஈக்குவல் டு இந்த கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, அதனால் இங்கே ஈக்குவல் டு 0 போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து இப்போ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரூட்டில் இருக்கிறனால இது வந்து எல்சிஎம் எடுக்கிறப்போ இது கூட மல்டிப்ளை ஆகிடும். 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இது ஒரு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். ஸோ இங்கே மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ், இது ஹோல் டிவைடட் பை ரூட் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும் ஈக்குவல் டு 0. இது வந்து ஈக்குவல் டு இந்த பக்கம் போச்சுன்னா 0 இன்ட்டு திஸ், இதுவும் 0 ஆகிடும். இது 2 டைம் ரூட்டில் இருக்கிறனால ஒரு டைம் எழுதுனா போதும். 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர், இது ஒரு மைனஸ் எக்ஸ் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் ப்ரூஃப் வந்துருச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்ட். Thank you.